வெல்கம் டு மை யூடியூப் சேனலோட பேர் கண்ணன் டியூஷன் பாயிண்ட். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது அக்கௌண்டன்சியில் 1000 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், அதில் பார்ட் 11. ஃபர்ஸ்ட் ஒன், a change in accounting policy is justified to a. comply with the accounting standard, c. comply with the law, c. ensure more appropriate presentation of financial statement, d. all of the above. Change in accounting policy இதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணுது. கம்ப்ளை வித் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டு, கம்ப்ளை வித் லா, என்ஷூர் மோர் அப்ரோப்ரியேட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அதனால் டி ஆல் ஆஃப் த எபோங்கிறது கரெக்டு. செகண்ட் ஒன், அக்கௌண்டிங் பாலிசிஸ் ஏ are prescribed by AS1, B are laid down by law, C are same for all concern, D change from concern to concern. Accounting policyங்கிறது D change from concern to concernங்கிறது கரெக்டான ஆன்சர். Third one, which of the following is one of the major considerations governing the selection and application of accounting policy? அக்கௌண்டிங் பாலிசியை கொண்டு வரும்போது என்ன மேஜர் கன்சிடரேஷன் என்னென்ன நினச்சி பண்ணணும்? ஏ ப்ரூடன்ஸ், பி மெட்டீரியாலிட்டி, சி சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம், டி ஆல் ஆஃப் த எபோவ். ஸோ ப்ரூடன்ஸு, மெட்டீரியாலிட்டி, சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம் எல்லாத்தையும் நினச்சி தான் இதை பண்ணணும். டி ஆல் ஆஃப் த எபோங்கிறது கரெக்டு. Fourth one, accounting principles and policies are to be standardized to achieve A. transparency, B. consistency, C. comparability, D. all of these. கரெக்டு தான். அக்கௌண்டிங் பிரின்சிபலும் பாலிசிஸும் ஏன் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும்? டிரான்ஸ்பரண்ட் இருக்கணும், கன்சிஸ்டன்சி இருக்கணும், கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். ஸோ டி ஆல் ஆஃப் தீஸுங்கிறது கரெக்டான ஆன்சர். Fifth one, which is not an example of accounting policy? எது அக்கௌண்டிங் பாலிசி கிடையாது? ஏ கோயிங் கன்சர்ன், பி வேல்யூவேஷன் ஆஃப் ஃபிக்ஸட் அசட், சி ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ், டி வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்ட்ரி. வேல்யூவேஷன் ஆஃப் ஃபிக்ஸட் அசட்டு, ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட், வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்ட்ரிலாம் அக்கௌண்டிங் பாலிசி தான். ஸோ ஏ கோயிங் கன்சர்ன்கிறது அக்கௌண்டிங் பாலிசிக்குள்ளே வராது. ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 6. As per AS1, disclosure should form part of A. final account, B. auditor's report, C. director's report, D. books of account. AS1 disclosure வந்து final account, A. final accountsங்கிறது கரெக்டான ஆன்சர். 7. Selection of an inappropriate accounting policy may lead to A. understatement of performance, B. overstatement of performance, D. C. understatement or overstatement of financial position, D. none of the above. தப்பான ஒரு அக்கௌண்டிங் பாலிசியை நம்ம செலக்ட் பண்ணிட்டாங்க கம்பெனி அப்படின்னாக்க அதனால் வரக்கூடிய விளைவு என்னென்னா சி அண்டர் ஸ்டேட்மெண்ட் ஆர் ஓவர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷனுங்கிறது கரெக்டான ஆன்சர். 8th one, selection of appropriate accounting policies is not based on A. prudence, B. substance over form, C. amount involved, D. materiality. அப்ரோப்ரியேட் அக்கௌண்டிங் பாலிசிக்கு என்னென்ன செலெக்ஷன் க்ரிட்டீரியானாக்கா ப்ரூடன்ஸு, சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம், மெட்டீரியாலிட்டி ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அமௌண்ட்டை வச்செல்லாம் ஒரு செலெக்ஷன் பண்ண மாட்டாங்க. அமௌண்ட் இன்வால்வ்டு, சி அமௌண்ட் இன்வால்வ்டு இஸ் நாட் த கரெக்ட், இது இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, which of the following is not an example of change in accounting policy? A. change in method of providing depreciation on fixed asset, B. change in the method of providing inventory valuation, C. adoption of double entry system in place of single entry, D. change in method of valuation of investment. ஸோ இதில் வந்து இந்த இது அக்கௌண்டிங் பாலிசிலாம் கிடையாது. அதாவது அடாப்ஷன் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங் இன் பிளேஸ் ஆஃப் ஏ சிங்கிள் என்ட்ரிங்கிறது சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
10th one, the area wherein different accounting policies can be adopted are A. Valuation of inventory, B. Retirement benefits, C. Treatment of goodwill, D. All of the above. இந்த மூணுலையுமே டிஃப்ரெண்ட் அக்கௌண்டிங் பாலிசி ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்ட்ரி, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ், ட்ரீட்மெண்ட் ஆஃப் குட்வில். அதனால D. All of the above is the correct answer. 11th one, an enterprise has adopted a wrong accounting treatment for valuation of spares and tools. However, proper disclosures are being made in financial statement. A. The disclosure has the effect of rectifying the incorrect valuation. B. This wrong treatment will not affect true and fair view of financial statement. C. This disclosure cannot rectify a wrong or inappropriate treatment adopted by the enterprise. D. Wrong treatment has no relevance as spares and tools are not important to the enterprise. So, an enterprise has adopted a wrong accounting treatment while valuation of spares and tools. However, proper disclosure are being made in financial statement. Financial statementல கொடுத்துட்டாங்க அதை. அதனால C. This disclosure cannot rectify a wrong or inappropriate treatment adopted by the enterpriseங்கிறது கரெக்டான ஆன்சர். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் ஒன், a change in accounting policy is justified. எப்போ? A. To comply with the law. B. To ensure more appropriate presentation of the financial statement of the enterprise. C. To comply with the accounting standard. D. All of the above. So change in accounting policy எப்போ justify ஆகும்னா to comply with the law, to ensure more appropriate presentation, அடுத்தது வந்து to comply with the accounting standard. அதனால all of the D, all of the aboveங்கிறது கரெக்டான ஆன்சர். Thank you very much for watching this video. All the best. இந்த MCQ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பேஜில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் இமீடியட்டாக உங்களுக்கு வரும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் இது தேவைப்படும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ வெரி மச். ஆல் த பெஸ்ட்.